Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videosல நாம 100 most commonly used adverb clause and noun clause sentences பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது பார்ட் 4 வீடியோ. நான் ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்க சென்டென்சஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அவ என்ன சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஷீ செட். எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் இஸ் த மெயின் clause. அவள் என்ன சொன்னாள் என்று, அவள் என்ன சொன்னாள் என்று, ரைட்? வாட் ஷீ செட் இஸ் அ நவுன் clause. ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஷீ செட். த நெக்ஸ்ட் ஒன், அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவள் முடிவு பண்ணா. ஷீ டிசைடட் தட் ஷீ வுட் டெல் தெம் எவ்ரி திங். ஷீ டிசைடட், அவள் முடிவு பண்ணா, அது மெயின் clause. அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறா, இல்லை சொல்லுவா, இல்லை சொல்லணும்னு, இது எப்படி சொன்னாலும் that she would tell them or she should tell themனு சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகே, சொல்ல வேண்டும்னு இருக்கிறதுனால should கூட யூஸ் பண்ணலாம். that she would tell them everything, இது noun clause. she decided that she would tell them everything. the next one, இது போதுமான்னு அவர் கேட்டார். the man asked if this was enough. the man asked if this was enough. the man asked, அவர் கேட்டார். ஸோ அந்த ஆள், அந்த நபர், அந்த மனிதர் இப்படிலாம் சொல்லாமல் நம்ம சிம்பிளி அவர்னு சொல்கிறோம் தமிழில். இங்கிலீஷில் த மேனுன்னு சொல்லலாம். த மேன் ஆஸ்க், அது மெயின் clause. இது போதுமா என்று, வெதர் ஆர் இஃப் திஸ் வாஸ் எனஃப், வெதர் ஆர் இஃப் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். திஸ் வாஸ் எனஃப், இது நவுன் clause. த மேன் ஆஸ்க்ட் இஃப் திஸ் வாஸ் எனஃப். த நெக்ஸ்ட் ஒன், இப்போ மணி என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ வாட் டைம் இட் இஸ் நவ்? டு யூ நோ வாட் டைம் இட் இஸ் நவ்? உனக்கு தெரியுமா? டு யூ நோ, இது மெயின் clause. மணி என்ன ஆகுது என்று, வாட் டைம் இட் இஸ் நவ், இது நவுன் clause. த நெக்ஸ்ட் ஒன், இவ்வளவு நாளாக நீ எவ்வளவு தப்பாக இருந்திருக்கன்னு இப்போவாவது உணர்றியா? டு யூ ரியலைஸ் அட்லீஸ்ட் நவ் ஹவு ராங் யூ ஹவ் பின் திஸ் ஹோல் டைம்? நீ இப்போவாவது உணர்றியா? டு யூ ரியலைஸ் அட்லீஸ்ட் நவ், இப்போவாவது அப்படின்னு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நவ் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அது மெயின் clause. do you realize at least now, இது ஹோல் சென்டென்ஸ் மெயின் clause, கொஷின் ஃபார்மில் இருக்குது. அடுத்து, இவ்வளவு நாளாக நீ எவ்வளோ தப்பாக நினச்சிருந்திருக்க, ஒருத்தவங்களை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சிருந்திருக்க, இல்லை நீ எவ்வளோ தப்பாக இருந்திருக்க அப்படின்றத உணர்றியான்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ இவ்வளவு நாளாக நீ எவ்வளவு தப்பாக இருந்திருக்கிறாய் என்று அப்படின்னு சொல்கிறதுனால how wrong you have been this whole time. how wrong you have been ஏன் இங்கே போட்டுக்கோன்னா இவ்வளவு நாளாக அதில் எம்ஃபசிஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே have been யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் வேர்லாம் யூஸ் பண்ணாமல் யூ ஆர் திஸ் ஹோல் டைம், இல்லை யூ வேர் திஸ் ஹோல் டைம் சொல்லாமல் இவ்வளவு நாளாக அப்படின்னு இருக்கிறதுனால யூ have been this whole time அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது noun clause. how wrong you have been this whole time. do you realize at least now how wrong you have been this whole time? okay, the next one, வீடு எவ்வளவு அழுக்காக இருந்ததுன்னு கெஸ்ட்ஸ், விருந்தாளிங்க கவனிச்சாங்க அப்படின்ருக்கு. கெஸ்ட்ஸ் நோட்டிஸ்ட் ஹவு டர்ட்டி த ஹவுஸ் வாஸ். ஹவு டர்ட்டி த ஹவுஸ் வாஸ். கெஸ்ட்ஸ் கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தி கெஸ்ட்ஸ் நோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அது மெயின் clause. வீடு எவ்வளவு அழுக்காக இருந்தது என்று, ஓகே, எவ்வளவு அழுக்கா அப்படின்றதுனால அதையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். கொஷின் வேர்ட்ஸை நம்ம நவுன் clauseல கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே ஹவு டர்ட்டி அதுதான் கன்ஜங்ஷனாக இருக்குது, தேட்லாம் போட வேணாம். ஸோ கொஷின் வேர்டு யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் தேட்டை யூஸ் பண்ணுறீங்க சேர்த்து, தட் வேண்டாம். கொஷின் வேர்டு டேரெக்டாக நீங்கள் போடலாம். ஹவு டர்ட்டி த ஹவுஸ் வாஸ், வீடு எவ்வளவு அழுக்காக இருந்தது என்று, இது நவுன் clause. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், கேசஸ் தீவிரமாகலாம்னு கவர்மெண்ட் மக்களை எச்சரித்தாங்க. The government warned the people that the cases might get severe. கவர்மெண்ட் மக்களை எச்சரித்தாங்க. The government warned the people. என்னென்னு எச்சரித்தாங்கன்னா that the cases might get severe, இது noun clause. கேசஸ் சிவியர் ஆகலாம் அப்படின்றதால might get severe அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது noun clause. government warned the people is the main clause. The next one, அவளுடைய பையன் அதை வெற்றிகரமாக செஞ்சுட்டான்னு அம்மா ரொம்ப பெருமையாக இருந்தா. The mom was so proud that her son did it successfully. The mom was so proud, அம்மா ரொம்ப பெருமையாக இருந்தா, இது மெயின் clause. that her son did it successfully, அவன் பையன் வெற்றிகரமாக செய்து விட்டான் என்று, செஞ்சுட்டான்னு, இது noun clause. ஓகே, that clause வந்திருக்கு noun clauseல. ஸோ that, whether and question words யூஸ் பண்ணி நம்ம noun clause ஃப்ரேம் பண்ணுவோம். noun clause பற்றின டீட்டெயில் லெசன் நான் இங்கே மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். The next one,
அதுதான் அவளுடைய கடைசி வாய்ப்புன்னு அவ நினச்சிக்கிட்டா. She considered that that was her last chance. She considered அவ நினச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறது மெயின் clause. அதுதான் அவளுடைய கடைசி வாய்ப்பு என்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ that இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். that போட்டு இன்னொரு clause இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். that சொல்லிட்டோம். அடுத்தது அதுதான் அப்படின்றதுனால இன்னொரு that வந்திருக்கு. that was her last chance. இந்த thatக்கு பதிலாக செகண்டாக இருக்க thatக்கு பதிலாக it கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். She considered that it was her last chanceனு சொல்லலாம். that was her last chance அது வந்து noun clause. Okay, she considered that was her last chance. The next one, இந்த இடம் இவன் சின்ன வயசில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தான்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இடம் வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துச்சு. This place reminded him. இது மெயின் clause. How happy he was during his childhood. அவன் சின்ன வயசில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தான் என்று. எவ்வளவு சந்தோஷமாக. How happy he was. அவன் இருந்தான். He was எப்போதுனா during his childhood. அவன் சின்ன வயசில். கரெக்டாக. This place reminded him how happy he was during his childhood. This place reminded him. இது மெயின் clause. How happy he was during his childhood. இது ஃபுல்லாக noun clause. The next one, adverb clauseல 10 examples பார்க்கலாம். எங்கள் அம்மா என்னை திட்டும்போது எனக்கு பிடிக்காது. I hate it when my mom scolds me. I hate it எனக்கு பிடிக்காது. எது பிடிக்காது இல்லை எப்போ பிடிக்காதுன்னு சொல்கிறோம். எங்கள் அம்மா என்னை திட்டும்போது. When my mom scolds me. I hate itன்றது மெயின் clause. When my mom scolds meன்றது adverb clause. The next one, உன்னுடைய இந்த மாதம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். I will talk to the manager after I see your performance for this month. நான் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். I will talk to the manager. எப்போனா இந்த மாதம் பார்த்ததுக்கப்புறம். கரெக்டாக. ஸோ after I see your performance for this month. இது adverb clause. I'll talk to the manager. அது மெயின் clause. Okay. The next one, நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய அங்கே போனோம். ஏன்னா அவங்க தனியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. We went there to help them because they were working alone. We went there to help them. நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய அங்கே போனோம். இது மெயின் clause. ஏன்னா அவங்க தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. Because they were working alone. இது adverb clause. Okay. The next one, என்னால் எதுவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு. சில விஷயம் நம்ம சொல்லுவோம், எதுவுமே தெளிவாக ஞாபகம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. கரெக்டாக. ஸோ அது இந்த இடத்துல ஸோ தேட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலான்னு பாருங்கள். It all happened so fast that I can't remember anything clearly. Okay. It all happened so that இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஓகே, ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு சொல்லி இன்னொரு சென்டென்ஸ். அதுக்கு தான் நம்ம இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி adverb clause பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அந்த கன்ஜங்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் கொஷன்லேயும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்க. இப்பயும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா ஆன்சர்ஸ் எனக்கு டெய்லியும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ ரியலி தேங்க்யூ அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஆல் ஹேப்பன் ஸோ ஃபாஸ்ட். எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்தது. எந்த அளவுக்கு சீக்கிரம்னா, தட் ஐ கான்ட் ரிமெம்பர் எனிதிங் கிளியர்லி. என்னால் எதுவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் சீக்கிரமாக நடந்தது. ஓகே, இட் ஆல் ஹேப்பன் ஸோ ஃபாஸ்ட். இது மெயின் clause. தட் ஐ கான்ட் ரிமெம்பர் எனிதிங் கிளியர்லி இஸ் தி adverb clause. த நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் என்னுடைய வேலை பிடிச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சின்ஸ் எவ்ரிபடி லைக்ட் மை ஒர்க் ஐம் ஹாப்பி. இந்த சென்டென்ஸை ஐம் ஹாப்பி சின்ஸ் எவ்ரிபடி லைக் மை ஒர்க்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சின்ஸ் எவ்ரிபடி லைக் மை ஒர்க், எல்லாருக்கும் என்னுடைய வேலையை பிடிச்சதுனால, இது adverb clause. நான் சந்தோஷமாக இருக்கேன், ஐம் ஹாப்பி, இது மெயின் clause. த நெக்ஸ்ட் ஒன், நான் லோனுக்கு அப்ளை பண்ணணுன்றதுனால எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய செலவு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். ஓகே, அப்போ தான் என்னால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும், லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் டு நோ த காஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட் ஆஸ் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அ லோன். ஐ வாண்ட் டு நோ த காஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோட செலவு தெரியணும், காஸ்ட் தெரியணும் அப்படின்னு சொல்கிறோம். தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தெரியணும்னு நினைக்கிறேன், தெரியணும்னு விரும்புகிறேன். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு நோ. ஓகே, அடுத்து நான் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணுன்றதுனால ஆஸ் ஐ வாண்ட் டு, இல்லை ஆஸ் ஐ நீட் டு, இல்லை ஆஸ் ஐ ஷுட் அப்ளை ஃபார் அ லோன். இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே ஐ நீட் டு நோ த காஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட்டும் சொல்ல ஐ வாண்ட் டு ஆர் ஐ நீட் டு. ஓகே,
as I want to apply for a loan, நான் லோனுக்கு அப்ளை பண்ணணுன்றதுனால. ஸோ இந்த இடத்துல ஆஸ்க்கு பதிலாக சின்ஸும் யூஸ் பண்ணலாம். இது adverb clause. ஓகே, the next one. நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவள் உனக்கு ஒரு சான்ஸ் தர நினச்சா. She thought of giving you an opportunity before you gave your resignation letter. அவள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா. என்ன விஷயம்னா, அவள் உனக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு நினச்சா. She thought of giving you an opportunity. இது மெயின் clause. எப்போ? நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி, before you gave your resignation letter. இது adverb clause. The next one. அவள் பஸ்ஸில் என்னை பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேசலை. Although she saw me on the bus, she didn't come and talk to me. Although she saw me on the bus. அவள் பஸ்ஸில் என்ன பார்த்தாலும், அது adverb clause. என்கிட்ட வந்து பேசலை, she didn't come and talk to me. அது மெயின் clause. இந்த சென்டென்ஸை she didn't come and talk to me although she saw me on the bus, though she saw me on the bus இப்படிலாம் சொல்லலாம். although மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம், even though கூட யூஸ் பண்ணலாம். alright, the next one. அவன் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் காலெல்லாம் வலிக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ஆக்ஷன் இந்த அளவுக்கு நடக்குது, ஒரு விஷயம் இந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ that யூஸ் பண்ண போகிறோம். He waited for the bus so long that his legs started hurting. ஓகே, காலெல்லாம் வலிக்கிற அளவுக்கு like started paining கூட யூஸ் பண்ணலாம், no problem. ஸோ he waited for the bus. He waited for the bus. அவன் பஸ்க்கு வெயிட் பண்ணான். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணனா? ரொம்ப நேரமாக. so long, எந்த அளவுக்கு ரொம்ப நேரமாக, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த so that யூஸ் பண்ணுறோம். so long that his legs started hurting. ஓகே, so he waited for the bus, அது மெயின் clause. so long that his legs started hurting, இது adverb clause. நாங்கள் ரொம்ப வருஷம் பழகுனது போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் இது போல் இருக்குது. ஸோ இது போல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இட் சீம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இட் சீம்ஸ் எப்படி இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப வருஷம் பழகுனது போல். ஓகே, as if we have known each other for years. as if we have known each other. எங்களுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக தெரியும், அந்த போல் இருக்குது அப்படி நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். ரொம்ப வருஷம் பழகுனது போல் இருக்குதுன்னு சொல்லுவோம். லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் பண்ண முடியாது, இப்படி தான் சொல்லணும். as if we have known each other for years. ஓகே, ஸோ இது as ifலேருந்து வருது adverb clause. it seems என்றது main clause. as if we have known each other for years, இது வந்து adverb clause. alright, so that's it for today's video. Now it's time for your practice question. Let's read them out first. நான் முடித்த பிறகு நீ கேள்வி கேட்காத. அவன் என்ன கேள்வி கேட்டான்னு எனக்கு தெரியணும். யாராவது அவளை முறைச்சு பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. இது அவன் எவ்வளவு புத்திசாலின்னு காட்டுது. ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸை நம்ம ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, இட் சீம்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் சென்டென்ஸில், அந்த மாதிரி இதில் இட் ஷோஸ்ன்றதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ adjective that. ஓகே, அந்த ஃபார்மேட்டில் அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.